அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, குர்ஆன் சொல்லும் உண்மைகள் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த குர்ஆனை சொல்லக்கூடிய இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் முன்னாடியே சொன்னது போல இன்றைய காலகட்டத்தில் ஒரு செல்ஃபோன் தயாரித்து அந்த செல்ஃபோனுடைய இயக்கங்களை சொல்லக்கூடிய முதல் நபராக யார் இருப்பார் என்று கேட்டால் எல்லோரும் பதில் சொல்வோம், அதனை தயார் செய்தவர் என்பதாக சொல்வோம். அதே போலதான் இந்த உலகத்தையும் உலகத்தில் வஸ்துக்களையும் படைத்து அதனுடைய தன்மைகளை இன்றளவும் இன்னும் உலகம் முடிவு நாள் வரைக்கும் அது உண்மையாக இருக்கின்றதா என்பதை சிந்தியுங்கள், பிறகு என்னை வணங்குங்கள் என்பதாக சவால் விட்டு சொல்லக்கூடியவன் யாராக இருக்க முடியும்? அதனை படைத்த இறைவனாக இருக்க முடியும். அந்த இறைவன்தான் அல்லாஹ் என்பதாக நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா அப்படி என்று கேட்டால், அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குர்ஆன் என்ற புத்தகத்தை படியுங்கள் என்பதாக, சிந்தியுங்கள் என்பதாக, அது உண்மையாக இருந்தால் என்னை வணங்குங்கள் என்பதாக சவால் விடக்கூடியவனாக இருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி முன்னாடி உள்ள பதிவுகளிலே நாம் நிறைய வசனங்களை பற்றி போட்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இறைவன் சொல்லி காட்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஐஎஃப்டி தமிழ் குர்ஆன் என்று செல்ஃபோன்களிலே ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் செய்து நாம் சொன்ன வசனங்களை படித்தாலே அல்லாஹு தான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், அவன்தான் இயக்கங்களை சரியான முறையில் சொல்லியிருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக நாம் பார்த்தால் இந்த உலகத்தை படைத்த விஷயத்தை அத்தியாயம் 41 வசனம் 9 to 12 சொல்லி காட்டுகின்றான். பூமி வானமும் பூமியும் பிரிந்த விஷயத்தை பெருவெடிப்பை பற்றி அத்தியாயம் 21 வசனம் 30 சொல்லி காட்டுகின்றான். மவுண்டன் மலைகளை பற்றி அத்தியாயம் 21 வசனம் 31 சொல்லி காட்டுகின்றான். பகல் இரவு சூரியன் சந்திரனை பற்றி அத்தியாயம் 21 வசனம் 34 சொல்லி காட்டுகின்றான். கடல்களிலே திரை இருக்குகின்றது என்பதை பற்றி அத்தியாயம் 25 வசனம் 53 சொல்லி காட்டுகின்றான். நம் மனிதர்கள் படைக்கப்பட்ட விதங்களை பற்றி அத்தியாயம் 23 வசனம் 12 சொல்லி காட்டுகின்றான். அதே போல் வசனம் 13, 14 சொல்லி காட்டுகின்றான். தாயினுடைய கர்ப்பப்பை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை பற்றி அத்தியாயம் 23 சூரா 39 சொல்லிக்கான். இப்படி